வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம இப்ப என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டங்கள நாம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில மீமும், பாவும் நம்ம முடிச்சுட்டோம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து மீம் வந்தா நம்ம எப்படி ஓதணும்னு பார்த்தோம். அதேபோல பா வந்தாலும் எப்படி ஓதணும்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறமா மீமும், பாவும் வந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? 2 விரலுக்கு குன்னா குடுக்கணும்னு பார்த்தோமா? ஆனா, இந்த 2 எழுத்த தவிர மத்த எந்த எழுத்துக்கள் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குன்னா குடுக்கக்கூடாது. இருக்கத இருக்க மாரியே ஓதணும். சரிங்களா? அப்போ அரபிக் எழுத்து 28ல 2 எழுத்து போனா எத்தன? 26. மிச்சம் 26 எழுத்து. இந்த 26 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எழுத்து வந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு குன்னா குடுக்கக்கூடாது. இப்படி வந்து குன்னா குடுக்கக்கூடாது. அந்த இடத்த அழுத்தி குடுப்பாங்க. இந்த மாரி அழுத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது? குன்னா குடுக்கக்கூடாது. இருக்கத இருக்க மாரி ஓதணும். இதுதான் இல்ஹார் என்று கூறுவார்கள். அப்போ சுக்கூன் செய்யப்பட்ட மீமோட இல்ஹாரோட எழுத்து என்ன அப்படின்னா, மொத்தம் 26. இருக்கத இருக்க மாரி ஓதணும். வெளிப்படுத்த வேண்டும். இல்ஹார் என்றால் நம்ம பார்த்துருக்கோம். வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்த்துருக்கோம். சரிங்களா? இருக்க மாதிரியே என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா ஓதணும். சரிங்களா? இப்போ இதுகாம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு வந்து இணைச்சு குன்னா குடுக்கணும். பட் இஹ்ஃபா வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, அத வந்து பாதிய மறைச்சும், பாதிய மறைக்காமலும் நம்ம என்ன செய்யணும்? குன்னா குடுக்கணும். பட் இல்ஹார பொறுத்தவரைக்கும் இருக்கிறதே இருக்க மாரியே ஓதணும். சரிங்களா? அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கலாமா? மொத்தம் 26 எழுத்துக்கள். இங்க பாருங்க. அலிஃப் பாருங்க. அலிஃபோட எழுத்த பாருங்க. இந்த அலிஃபோட எழுத்துக்கு உதாரணத்த பாருங்களேன். பியைதீனாஹும் அஸ்ஹாபு அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த இம்முக்கு வந்து குன்னா குடுக்கக்கூடாது. பியைதீனாஹும் அஸ்ஹாபு இட்ஸ் ராங். இப்படி ஓதக்கூடாது. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க. தாக்கு உதாரணத்த பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. இதுவும் ராங். ஏன்னா அலம் இங்கேயும் குன்னா குடுக்கக்கூடாது. இதை இருக்க மாதிரியே ஓதணும். எப்படி ஓதணும்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. இந்த இடத்துல அலம் தர இப்படி ஓதக்கூடாது. அலம் தர. ஓகே. இங்க பாருங்க. இயாபஹும் சும்ம. இந்த இடத்துல இயாபஹும் சும்ம. நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல வந்து அழுத்தக்கூடாது. இயாபஹும் சும்ம. இட்ஸ் ராங். ஓகே. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து பாவோ மீமோ வந்தாலே தவிர மற்ற எழுத்துக்கள் எந்த எழுத்து வந்தாலும் ஐன் வந்தாலும் இதே சட்டம்தான். கைன் வந்தாலும் இதே சட்டம்தான். ஹே வந்தாலும் இதே சட்டம்தான். சரிங்களா? தாலு, வேலு, ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாது, லாது, துவா, லா, ஐன், கைன், ஃபா, காஃப், கேஃப் எல்லாத்துக்கும் இதே சட்டம் தான். சரிங்களா? எழுத்துக்களெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதோட இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்?